உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று திருநெல்வேலி நீதிமன்றம் முன்பாகவே ஒரு கொடூரமான கொலை நடந்திருக்குது. இந்த கொலைக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும், பழிக்கு பழியாக நடந்துச்சு, இவர் ஏற்கனவே ஒரு குற்றவாளி அப்படிங்கிற ஒரு காரணங்கள் சொல்லப்பட்டாலும், இது மாதிரியான கொலைகளை சட்டமோ இல்லை மக்களோ வேடிக்கை பார்க்கறது, இல்லை அரசாங்கம் மேற்கொண்டு நடவடிக்கைகள் எடுக்காமல் இருக்கிறதுங்கிறது அடுத்தடுத்து பிரச்சனைகளுக்கு தான் வழிவகுக்கும். இது எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி, இதுக்கான தீர்வுகள் எட்டப்படணும். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கோ அவங்க தரப்புக்கோ நிறைய கோரிக்கைகள் இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி அதுக்கு வெளியில் இருந்து நம்ம பல விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த விஷயங்களை ஆராய்ந்து அதுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வை நம்ம தேடும்போது தான் இது மாதிரியான கொலைகள் வருங்காலங்களில் தடுக்கப்படும். முதலாவதாக பார்த்திங்கன்னா, இந்த கொலை ப்ரீ பிளான்டு வெல் எக்ஸிக்யூட்டட் மர்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவர் ஏற்கனவே ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்டவர். இவர் கோர்ட்டுக்கு வருவார் அப்படிங்கிறது தெரியும். அந்த கும்பல்களுக்கு தகவலை யார் கொடுக்குறா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. ஏன்னா ரெகுலராக ஒருத்தர் கோர்ட்டுக்கு வராரு அப்படின்னா அவர் போகிற வாய்தாக்கெல்லாம் நோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் ஏற்கனவே அந்த கோர்ட்டுக்கு ரெகுலராக வரல அப்படிங்கிறதுனால தான் இவர் மேலே பிடிவாரண்ட்டுங்கிறது போடப்பட்டிருக்குது. அதனால் காவல்துறை நெருக்கடி கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிவாரண்ட் இருக்குது, நீங்கள் கோர்ட்டில் ஆஜராகுங்கன்னு. அதன் அடிப்படையில் தான் இவர் கோர்ட்டுக்கு வராரு. அன்னைக்கு தேதியில், அதாவது நேற்று இவருக்கு 2 வழக்குகள் இருக்குது. ஒன்று மகிழா நீதிமன்றத்துலேயும், இன்னொன்று திருநெல்வேலி சார்பு நீதிமன்றத்துலேயும் இருக்குது. மகிழா நீதிமன்றமும் சார்பு நீதிமன்றமும் பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர், 500 மீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரம் உள்ள கோர்ட்டு. இவர் அந்த கோர்ட்டுக்கு போகாமல் இங்கே தான் வருவார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஏன்னா வாரண்ட் ரீகால் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சிருக்கு. அதனால் அவர் அந்த கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணிவிட்டு, என்னால் இன்றைக்கி ஆஜராக முடியாது, இன்னொரு கோர்ட்டில் வழக்கு இருக்குது அப்படின்னு வக்கீல் மூலமாக மனு தாக்கல் பண்ணிவிட்டு, இந்த கோர்ட்டில் வாரண்ட் ரீகால் பண்ணுறதுக்காக கோர்ட்டுக்கு உள்ள அவர் தரப்பு வக்கீலை சந்தித்து கையெழுத்து போட்டு எல்லாமே பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ இந்த கோர்ட்டுக்கு இன்னைக்கு தேதிக்கு அவர் கரெக்டாக வருவார் அப்படிங்கிற தகவலை யார் கொடுத்தா? இது வரைக்கும் கோர்ட்டுக்கே வராதவர் இன்றைக்கி கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிற தகவலை யார் கொடுத்தா? ஒருவேளை இவருக்கு இதுக்கு முன்னாடி வாய்தாக்களையும் ரெகுலராக அந்த குற்றவாளிகள் வாட்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். இவரோட வாய்தா நாட்களை பூரா ஆன்லைனில் பார்த்துட்டு யாரும் தகவல் கொடுக்கல, அவங்களாவே தேடிக்கிறாங்க. ஆன்லைனில் பார்த்துட்டு எல்லா வாய்தா நாட்களுக்கும் இந்த மாதிரி ஒரு காரு 2 பைக்கில் வெளியில் காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அத்தனை நாட்கள் ஒரு குற்றம் செய்ய போகிறவங்க வெளியில் காத்துக்கிட்டு இருந்ததை காவல்துறை எப்படி கண்காணிக்காமல் போச்சு? இவங்க ஏதோ அவர் வெளியில் வந்த நேரத்தில் உடனே கொலை பண்ணிட்டு போயிடல. அவர் உள்ளே கையெழுத்து போட்டுட்டு அவர் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ, அவர் அங்கே இருந்து வெளியில் ஒரு நபர் கூட்டிகிட்டு வந்ததாக சொல்கிறாங்க. டீ குடிக்க போவோம், இல்லை யூரின் போவோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்ததாக அங்கே இருந்த வழக்கறிஞர்களும் அங்கே இருந்தவங்களும் சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து அவரை வெளியில் கூட்டிகிட்டு வந்தது யார்? ஏன்னா வாரண்ட் ரீகால் பண்ணுறதுக்காக வக்கீல்கிட்ட போய் கையெழுத்து போட்டிருக்கிறாரு, வக்காலத்தில் கையெழுத்து போட்டு அங்கே வெயிட் பண்ணியிருக்கிறாரு. அப்படி இருக்கிற நபரை வெளியில் கூட்டிகிட்டு வர நபர் அவருக்கு தெரிஞ்ச நபராக தான் இருக்கும். தெரியாத ஒரு நபர் கூப்பிட்டதன் பேரில் அவர் வெளியில் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அங்கே வெளியில் கூட்டிகிட்டு வந்த நபர் யார்? அந்த வெளியில் கூட்டிகிட்டு வந்த நபர் அந்த சம்பவம், அதாவது கொலை சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல இல்லை, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரல, அவங்க குடும்பத்துக்கும் தகவல் கொடுக்கல. அவர் கூட அவர் அண்ணன், அதாவது இறந்தவரோட அண்ணனும் இறந்தவரும் தான் கோர்ட்டுக்கு வராங்க. அவங்க வீட்டில் இருந்து கிளம்பி கோர்ட்டுக்கு வர வரைக்கும் பைக்கில் வந்திருக்கிறாங்க. அவரை யாரும் பின்தொடரலை அப்படிங்கிறத அவரோட அண்ணன் சொல்கிறாரு. நாங்கள் கவனித்த வரைக்கும் எங்களை யாரும் பின்தொடர்ந்து வந்த மாதிரி தெரியலை, ஆனால் கோர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறாரு. அப்போ இவரை யாரோ கோர்ட்டில் இருந்து வெளியே கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. கோர்ட்டுக்கு வெளியில் போனதுக்கு அப்புறம் தான் இந்த கொலைங்கிறது நடந்திருக்குது. கொலை நடக்கும்போது நிறைய பேர் நமக்கு தெரியும், போலீஸ் துப்பாக்கி வச்சு சுட்டிருக்கலாம், இல்லை போலீஸ் தடுத்துருக்கலாம்னு. அது 2வது பட்சம். அந்த இடத்துல போலீஸ் எப்படி செயல்பட்டுச்சுங்கிறத அது நிறைய பேர் பேசிட்டாங்க. அந்த கொலையாளிகள் மொத்தம் 7 பேரை கைது பண்ணதாக சொல்கிறாங்க. அதில் 6 பேர் ஒரே ஊரை சேர்ந்தவங்க, கீழநத்தம் வடக்கூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் அனவர்தநல்லூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். இந்த 6 பேருக்கும் அந்த ஒருத்தருக்கும் எப்படி தொடர்பு வந்துச்சு? இந்த 6 பேரையும் ஒருங்கிணைச்சது யார்? இவங்க வந்தது ஒரு காரு ப்ளஸ் 2 பைக். அந்த கார் பழைய காராக இருந்தாலும் வெல் பிக்கப்டு கார். இந்த கார் தான் நம்ம கொலை பண்ணாலும் ஈஸியாக தப்பிச்சு போகிறதுக்கு, வேகமாக தப்பிச்சு போகிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த காரை தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க. அது போக இல்லாமல் அவங்கக்கிட்ட 4 பெட்ரோல் குண்டுகளை காவல்துறை சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 3 பெட்ரோல் குண்டுகள் உடையாத நிலையிலையும், ஒரு பெட்ரோல் குண்டு
உடஞ்ச நிலையிலையும் இருக்குது. அது வந்து குவார்ட்டர் பாட்டில்களில் அரை பாட்டில் அளவுக்கு பெட்ரோலையும் திரியவும் வச்சு அவங்க கைப்பற்றினதாக சொல்லப்படுது. அப்போது இவங்களுக்கு அந்த காரை கொடுத்தது யார்? கேரளா ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்ட அந்த காரை இந்த குற்றவாளிகளுக்கு கொடுத்தது யார்? ஏன்னா அவங்களும் எந்த கொலைகள்லையுமே உங்களுக்கு தெரியும், கேஸ் ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த கொலைகள்லையுமே கொலையாளிகள் வந்து தனித்து இயங்க முடியாது. யதார்த்தமாக நடக்கக்கூடிய கொலைகளுக்கும் ப்ரீ பிளான்டாக நடக்கக்கூடிய கொலைகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இந்த கொலை வந்து ப்ரீ பிளான்டாக நடந்தது. இவரை கொலை பண்ணணும், பர்டிகுலராக கொலை பண்ணணும், அதுவும் பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரி ஒரு இடத்துல, பொது இடத்துல கொலை பண்ணணும் அப்படிங்கிறதே நடந்திருக்குது. ஏன்னா அந்த கொலை செய்யப்பட்டவர்களுக்கும் கொலையாளிகளுக்கும் ஒரே ஊர் தான். ஒரு மிஞ்சி போனால் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் வேணால் தொலைவு இருக்கும். இவரை அங்கே வச்சே கூட கொலை பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு இவ்வளோ தூரம் கடந்து வந்து கோர்ட்டுக்கு வரும்போது கோர்ட்டு வாசலில் வச்சு கொலை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட நோக்கமாக இருந்திருக்குது. அப்போ இது தெரிஞ்சே தான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வச்சு பண்ணணும்னு தான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல பண்ணும்போது அவங்களுக்கு உதவுனது யார்? இந்த காரை வாங்கி கொடுத்தது யார்? இந்த 2 பைக்கை வாங்கி கொடுத்தது யார்? இவங்களை பூரா ஒருங்கிணைச்சது யார்? இவங்களுக்கு இத்தனை நாட்கள் இவர் வருவார் அப்படிங்கிறத கண்காணித்தது யார்? கண்காணித்து தகவல் சொன்னது யார்? அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ஒரு டீம் ஃபார்ம் ஆகிருக்குது. ஏற்கனவே ஒரு கொலை நடந்திருக்குது. அந்த கொலை நடந்த இடத்துல பதிலாக கொலை நடக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் காவல்துறைக்கு எப்படி தெரியாமல் போச்சு? இத்தனை பேர் வந்து ஒரு ஒருங்கிணைக்கிற குழு வந்து உருவாகும்போது அவங்கள எப்படி காவல்துறை வந்து கண்காணிக்காமல் போச்சு? இதில் நிறைய சர்ச்சைகள் இருக்குது. அந்த அவங்களுக்கு உதவுனது அந்த குரூப்பு, இந்த குரூப்பு, ஒரு ஊரே சேர்ந்து வரி பிரித்து அவங்களுக்கு உதவி பண்ணிச்சு அப்படிங்கிற நிறைய தகவல்கள்லாம் இருக்குது. அதை காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி 7 பேர் கைதானாலும் இதுக்கு அப்புறமும் நிறைய முடிச்சுகள் வந்து அவிழப்படாமல் இருக்குது. குறிப்பாக அவரை கோர்ட்டில் இருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்த நபர் யார்? அவர் எங்கே போனார்? அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. அந்த குடும்பத்தாருக்கும் இருக்குது. அதை காவல்துறை கண்டுபிடிக்கணும். இது மாதிரியான விஷயங்களை காவல்துறை ஆராய்ஞ்சு அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே தடுக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களோட கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா நம்ம வெறுமனே வந்து அந்த குடும்பத்தோட கோரிக்கைகளை மட்டும் நிறைவேற்றணும், பொதுவாக அவங்க மேலே கேஸ் போட சொன்னாங்க, இவங்க மேலே கேஸ் போட சொன்னாங்கன்னு இல்லாமல் என்ன நடந்துச்சோ அதை வந்து தீர ஆராய்ஞ்சு அந்த வழக்கில் உள்ள அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கும்போது தான் அடுத்தடுத்த வழக்குகளில் இது மாதிரியான கேஸ்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம எடுக்க முடியும். அதனால் இந்த வழக்குகளில் இருக்கிற இன்னும் பல தகவல்கள் இருக்குது. அதை நம்ம காணொளிகளில் சொல்ல முடியாது. அதை வந்து அந்த குடும்பத்தார் காவல்துறையிட்ட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதன்படி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை கலைந்து காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கேஸை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கும் இதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்குது. இது இந்த நபருக்கு மட்டும் இல்லை, எல்லா நபர்களுக்கும் பொருந்தும். நம்ம ஏதோ ஒரு கோரிக்கையை வச்சோம், ஒரு 100 பேர் போனோம், 200 பேர் போனோம், அந்த குடும்பத்துக்கு ஆதரவாக இருந்தோம், போராட்டம் பண்ணோம், ஊர்வலமாக போனோம், 1000 பேர் போனோம், 1,00,000 பேர் போனோங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஒரு கொலைக்கான காரணம் என்ன? அடுத்து இது மாதிரியான கொலைகள் எந்த சமுதாயத்திலையும் எந்த மக்களுக்கும் நடக்காமல் தடுக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சால் மட்டும்தான் இது மாதிரியான டீம்கள், அதாவது கொலை செய்யக்கூடிய டீம்கள் எப்படி உருவாகுது, அதுக்கான மூல காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டறிஞ்சால் மட்டும்தான் இது மாதிரியான கொலைகள் வருங்காலத்தில் நடக்காமல் இருக்கும் அப்படிங்கிறது மக்களோட கோரிக்கை. அதனால் காவல்துறை அதுக்கான நடவடிக்கையை எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். அதே மாதிரி இவர் கூட வந்தவங்க வந்து ஏன் வந்து இவரை விட்டுட்டாங்க, தனியாக விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு கூட வந்தவங்களுக்கும் இன்னொரு கோர்ட்டில் வழக்கு இருந்திருக்குது. அதனால் இவருக்கு வாரண்ட் இருந்ததுனால இவரை வந்து அந்த கோர்ட்டில் விட்டுட்டு அவங்க 2-3 பேர் வந்து வேறு கோர்ட்டில் வாய்தா அட்டன் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. இவர் உள்ளே தானே இருப்பார், கோர்ட்டுக்குள்ளே தானே இருப்பார். வாரண்ட் ரீகால்னால் வந்து சாயங்காலம் வரைக்கும் உள்ளே உட்கார வச்சுருவாங்க ஜட்ஜு. அதனால் இவர் வேறு எங்கேயும் போக மாட்டாருன்னு இவர் இந்த கோர்ட்டில் உட்கார வச்சுட்டு இவர் போயிட்டாங்க. ஆனால் அவர் அங்கேருந்து வெளியில் வந்தது தான் இப்போ பெரிய சிக்கல். எதனால் வந்தார் அப்படிங்கிறது தெரியலை. அவரை வெளியில் கூட்டிகிட்டு வந்த நபர் யாருங்கிறதும் இன்னும் தெரியாமல் இருக்குது. அதை காவல்துறை முழுமையாக விசாரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது போக அந்த கொலையாளிகளை ஆர்கனைஸ் பண்ணது யார்? அவங்க வந்து தன்னால் ஆர்கனைஸ் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு கொலைக்கு பழியாக தான் இந்த கொலையை நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிறத அவங்க வாக்குமூலம் சொன்னதாக காவல்துறை சொல்கிறாங்க. செய்தித்தாள்கள்லேயும் அந்த தகவல் தான் வருது. அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு அந்த 6 பேரும் எதுக்காக இவரை வந்து டார்கெட் பண்ணாங்க? ஏன்னா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. 7 பேர் டீம் ஃபார்ம் ஆகிறதுக்கான காரணம் என்ன? அவங்களுக்கு கார் வாங்கி கொடுத்தது யார்? பைக் வாங்கி கொடுத்தது யார்? அவங்களுக்கு அதாவது உழைக்கிறவனோ வேலை பார்க்குறவனோ வந்து இது மாதிரியான சம்பவங்களில் ஈடுபடுறது கிடையாது. அதுக்குன்னு ஒரு பொருளாதார உதவியோ இந்த மாதிரியான காரு பைக் வாங்கி கொடுத்து
அவங்களுக்கான ஆயுதங்கள், ஒவ்வொருத்தருக்கான ஆயுதங்களை வாங்கி கொடுத்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு தலைமைன்னு கண்டிப்பாக இருந்திருக்கும். அந்த தலைமை யார் அப்படிங்கிறதையும் காவல்துறை கண்டறியணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்குது.